ஹாய்ங்க. குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். என் கையில் பாசிப்பருப்பு இருக்குது. இதை வச்சு ஒரு சூப்பு தான் செய்ய போகிறோம். பாருங்கள், ஒரு டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். தேவையான பொருள் பார்த்துடலாமா? சூப்புக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டுங்க. பச்சை மிளகா தான் இதில் காரத்துக்கே சேர்க்குறோம், அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து பாசிப்பருப்பு, கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு துவரம் பருப்பு, அப்புறம் பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாமா? சீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் தான் சேர்க்கணும். மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம பச்சை மிளகா சேர்க்குறோம். அது உங்கள் காரத்துக்கு இருந்தாப்புல சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் அரிசி கலந்த தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். இந்த காய்கறி வேகிறதுக்கு தக்கன உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. மூடி குக்கரை அடுப்பில் வச்சுட்டு விசில் வச்சுருங்க. நாங்கள் ஒரு 8 விசில் வச்சோம். அப்படின்னா தான் நல்லா வேகும்ல பருப்பெல்லாம், அதனால் நல்லா இருந்தது. இப்போ தாளிப்பு பார்த்தலாம். தாளிப்புக்கு ஹோல் ஸ்பைசஸ் எடுத்தாச்சு. பட்டை, பிரிஞ்சி இலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஒரே ஒரு ஏலக்காய், கல்பாசி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 8 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓப்பன் பண்ணோடனே ஸ்மெல்லு பயங்கரமாக வந்துச்சுங்க. இப்போ தாளிச்சிடலாமா? இப்போ தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்தாச்சு. சோம்பு, கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. 2 பட்டை மிளகா, அதுவும் வாசத்துக்கு தான், அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டால் போதும் ஃப்ளேவருக்காக. இதெல்லாமே ஃப்ளேவருக்கு தான். பட்டை மிளகா, வெங்காயம், துவரம்பருப்பு இதெல்லாமே அதெல்லாம் சேர்த்தா சூப்பராக இருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக குக்கரில் இருந்த பாசிப்பருப்பு கலவையை பாத்திரத்தில் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான தண்ணி இப்போ சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தோம்ல, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பேலன்ஸ் உப்பு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அது கொதிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க, நம்ம சூப் ரெடி ஆகிடும். ஃபைனலாக 2 பொருள் சேர்க்கணும். ஒன்று கொத்தமல்லிங்க, இன்னொன்று ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கூட சேர்க்கலாம், நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, சூப்பு ரெடி. ஆக்சுவலி நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வீடியோ போடுறேன், லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இந்த சூப்பும் சேனக்கிழங்கு ஃப்ரை இருந்தாங்க. அடிபோலியாக இருந்தது காம்பினேஷன்லாம். ஓகேங்க, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பாய்ங்க.